ஹாய், வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பர்ச்சேஸுக்கான பேசிக் ஃபீச்சர்ஸை EVTLRSல செக் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் அட்வான்ஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணி எப்படி அப்டேட் பண்ணுறோம், பார்கோடட் ஐட்டமை எப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் டிராஃப்ட். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பர்ச்சேஸ் டிராஃப்டை என்ட்ரி பண்ணலாம். பாட்டமில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பில் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ பார்கோடட் ஐட்டம்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் ஸ்கேனிங்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பார்கோடட் ஐட்டம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் ஸ்கேனிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த பார்கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்டை வந்துட்டு ரீட் பண்ணும். மல்டிபிள் டைம் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா குவான்டிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, எல்லா ஐட்டமுமே இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு சேவ் டிராஃப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக ஸோ இந்த ஒரு பில்லை வந்துட்டு நம்ம டிராஃப்டில் சேவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வெப் வெர்ஷனில் வந்துட்டு நம்ம இதை எடிட் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பாட்டமில் இருக்கிற சேவ் டிராஃப்ட் அந்த ஆப்ஷனை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் நம்மளுக்கு பேட்ச் அண்ட் எக்ஸ்பைரி வந்துட்டு காமனாக இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும். ஓகே, அதை வந்துட்டு நம்ம வெப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு டிராஃப்டை சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் மொபைல் வெர்ஷனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வெப் வெர்ஷனில் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் லிஸ்டிங்கில் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம ஸ்கேன் பண்ணி டிராஃப்டில் சேவ் பண்ணது சீரியல் நம்பர் இடத்துல டிராஃப்ட் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ அந்த ஒரு பில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மோர் ஆப்ஷனை போயிட்டு எடிட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லா பேட்சுமே வந்துட்டு சேம் இருக்கும் அண்ட் எக்ஸ்பைரி வந்துட்டு சேம் அப்ளிகபிளாக இருக்கும். எடிட் சிம்பிள் பல்க் அப்டேட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு காமன் பேட்சை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு. ஸோ ZYX அப்படின்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா எல்லா ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு அது அப்ளிகபிள் ஆகிடும். ஓகே, ஸோ சேம் ஃபார் எக்ஸ்பைரிலையும் வந்துட்டு நம்ம அந்த பென்சில் சிம்பிளை யூஸ் பண்ணி பல்க் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காமன் எக்ஸ்பைரியாக வந்துட்டு நம்ம இங்கே எல்லா ப்ராடக்ட்டுக்கும் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ராடக்ட்டுக்கான PTR டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய பர்ச்சேஸ் ரேட் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ PTR காலமில் வந்துட்டு நம்மளுடைய பர்ச்சேஸ் ரேட்டை என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் பர்ச்சேஸ் ரேட் சேஞ்சஸ் ஆகிருந்துச்சுன்னா பாட்டமில் நம்மளுக்கு சேஞ்சஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ப்ரீவியஸ் பர்ச்சேஸுக்கு கம்பேர் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துட்டு ப்ராடக்டை ஆட் பண்ணிடுறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பில்லை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ சேவை கிளிக் பண்ணுறது மூலமாக பில் சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கிரெடிட் நோட் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் பாட்டமில் இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரெடிட் அமௌண்ட் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ப்ரீவியஸ்லி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு இந்த பில்லில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக செக் பண்ணிவிட்டு நம்ம ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் டிராஃப்ட் அண்ட் சேவ் அண்ட் செட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த பில்லை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பர்ச்சேஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு லாஸ்ட் ஆவரேஜ் மார்ஜின் வந்துட்டு லாஸ்ட் 3 பர்ச்சேஸோட ஆவரேஜ் மார்ஜினை வந்துட்டு கம்பேர் பண்ணோம் கரண்ட் மார்ஜின் கூட. ஸோ கரண்ட் மார்ஜின் நம்மளுக்கு இப்போ ஹையாக இருக்குது, அதனால கிரீன் சிம்பிளில் ஷோ ஆகுது. ஸோ சேவ் நவ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பில்லை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கான மினிமம் மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம், டிஃபால்ட் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.